வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்க நம்ம ரேவதி. நம்ம ரேவதிய ஆர்த்தி எடுத்து சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா, ராஜா வந்து ரேவதி கிட்ட புரிய வைக்கிறாங்க. "என்னோட வாழ்க்கையில நீ முக்கியம் அப்படின்னு நான் உன்ன விரும்புறேன்" அப்படின்னு அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. நம்ம ரேவதிய ஆசைய நிறைவேத்த இருக்காங்க ராஜா. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு உண்மை தெரிய வருது. ராஜசேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு உண்மை தெரிஞ்சாலும், மனசார நம்ம கார்த்திய ஏத்துக்கிட்டாங்க. கார்த்திய வெறுத்து ஒதுக்கல. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த கியூர் ஆகி நம்ம ரேவதி வீட்டுக்கு வராங்கங்க. வீட்டுக்கு வர ரேவதிய நம்ம சாமுண்டேஸ்வரி ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்காங்க. ரேவதிய பார்த்து நம்ம ராஜா கேட்குறாங்க, "நான் எதுக்காக உன்னை பாதுகாப்பா இருக்க சொன்னேன்னா, அந்த மாயா போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சுட்டா. அவளால உனக்கு ஆபத்து அப்படின்னு போலீஸ் தகவல் சொல்லிடுச்சு. அதை தான் உன்கிட்ட சொல்லி உன்னை பாதுகாப்பா இருக்க வச்சேன். ஆனா அதுக்குள்ளேயும் இந்த மாயா இப்படி பண்ணிட்டா. இந்த மாயா இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவளை போலீஸில் பிடிச்சாச்சு. ஆனாலும் நீ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த சிவனாண்டி, காளியம்மா, முத்துவேலு இவங்களால நம்மளுக்கு ஆபத்து" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீ என் பக்கத்தில் இருக்க நேரம் எந்த ஆபத்தும் வராது ராஜா, எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படின்னு அந்த இடத்துல ரேவதி சொல்கிறாங்க. "நீ எனக்கு மேலே வச்சிருக்க பாசம் எனக்கு அது போதும்" அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க ரேவதி. ராஜா ரேவதி கிட்ட அன்பா பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ரூமுக்குள்ளே வராங்க. நம்ம ராஜா ரூமுக்கு வந்ததும் கேட்குறாங்க, "ரேவதி, உனக்கு இப்போ புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். நான் நீ உனக்கு கல்யாண நேரத்தில் நீ என்கிட்ட சொன்ன, அம்மா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா. நான் கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சே ஆகணும். இப்போ நீ வெறுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீ ஒரு நாள் அம்மா செய்தது நன்மைக்கு தானே நீ புரிஞ்சுக்கிடுவ. அதுக்குள்ள காலம் வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் உங்கள் மேலே கோவப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு, இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணது தான் என் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். நாங்கள் 2 பேரும் இனி சந்தோஷமாக வாழுவோம்மா. அந்த மகேஷ் அப்படிப்பட்ட அந்த மாயா கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை செய்ய நினச்சான். ஆனால் அதெல்லாம் என்னை காப்பாற்றினது இந்த ராஜா தான். எனக்கு நல்லாவே ராஜாவை பிடிக்கும்" அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. "சரி ரேவதி, நீங்கள் 2 பேரும் இப்படி சந்தோஷமாக வாழணும். அதுதான் எனக்கு தேவை" அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதியை பார்த்து சொல்கிறாங்க. அதே கணத்தில் நம்ம சிவனாண்டி கால் பண்ணுறாங்க சந்திராவுக்கு. "சந்திரா, என்னாச்சு வீட்டில்" அப்படின்னு கேட்குறாங்க. ரேவதி குணமாகி வீட்டுக்கு வந்தாச்சு. இனி அந்த ராஜாவையும் ரேவதியை பிரிக்கிறதுக்கு தான் ஏதாவது சதி செய்யணும். ஆனால் அவங்க கியூராகி அவள் வந்தாச்சு. அதனால் இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேரம். இனி ராஜசேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா அப்படின்னு நிரூபிச்சே ஆகணும். அப்போ தான் உன் அக்கா கையாலே அந்த டிரைவரை வெளியே தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை நிரூபிக்கணும் அப்படின்னு பார்க்க நேரம் எல்லாம் இந்த டிரைவர் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிறான். ஆனால் நம்ம தப்ப முடியாத அளவுக்கு இனி செக்க தூக்கி வைக்கணும்" அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் அமோக வரவேற்பு தான். இந்த டிரைவர் பயலுக்கும் அந்த ரேவதிக்கும் தாங்குன்னு மொத்த குடும்பமும் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. "இந்த மாயாவை காட்டி கொடுத்ததுனால தான் இந்த டிரைவர் பையன் எங்களை விட்டான். இல்லாட்டா எங்களையும் அடித்து வெளுத்திருப்பான். ஆனால் இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவனை அடுத்த கட்டமாக நம்ம கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கணும். எப்படியாவது இந்த சாமுண்டேஸ்வரி சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னா இந்த டிரைவர் மேலே கையை வச்சாதான் முடியும்" அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டியும் நம்ம சந்திராவும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி ராஜாட்ட, "எப்படியாவது எனக்கு பிளட்டு கொடுத்தவங்க மாரின்னு சொல்லாங்களே, மாறி அவங்கள நான் பார்க்கணும். பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ராஜா. நீ தான் என்னை கூட்டிகிட்டு போன மாரி வீட்டுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி ரேவதி, நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு மாரி வீட்டுக்கு நம்ம ரேவதியை ராஜா அழைச்சிட்டு போகிறாங்க. மாரிக்கு பயங்கர சந்தோஷம். "என்ன ரேவதி, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இப்போவே இங்கே இருக்கீங்களே என்னை பார்க்க" அப்படின்னு கேட்க நேரம், "ஆமாம், நீங்கள் பெரிய உதவி செய்திருக்கீங்க. நீ இங்கே மட்டும் இந்த
பிளட்டை கொடுக்காட்டினா என்னை உயிரோடையே வந்து பார்த்துருக்க முடியாதுல்ல. உங்களை பார்க்கணும். என் உடம்புல ஓடுது உங்கள் ரத்தம் தான். அப்போ உங்களை பார்க்கணுமா வேண்டாமா? எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரேவதி வந்து மாரிகிட்ட சொல்லி மாரிகிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருக்காங்கங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. என்ன என் ஃப்ரெண்டு கால் பண்ணியிருக்கா, இவட்ட தானே நம்ம ராஜா மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்க சொன்னோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து திக்கு முக்க ஆடுறாங்க. அப்போ நான் ஃபோனை எடுத்த உடனே என்ன எப்படி இருக்கே சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஆனால் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு அதில் இருந்து என் மாப்பிள்ளை தான் என் பொண்ணை காப்பாற்றுறாங்க. என்ன ஆபத்து அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த பாரு எனக்கு வந்து மாயாணி வந்து ஒரு எதிரி இருந்தாவா என் பொண்ணை துப்பாக்கியால் வந்து சுட்டுட்டா. அதுவா ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் அந்த புல்லட் இருந்துச்சு. அதை ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் நடந்துச்சு. என் மாப்பிள்ளை தான் வந்து எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து அவர் தான் உதவியால் தான் என் பொண்ணு வந்து பொழைச்சான்னு சொல்லலாம். இப்போவும் என் பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டாரு என் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், நீ என்கிட்ட வந்து ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருந்தல, ராஜா ஓ மாப்பிள்ளை அவரை பற்றி யார் ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு வந்து விசாரிக்க சொன்னால அந்த உண்மை வந்து தெரிஞ்சிடுச்சு. உண்மையாகவே உன் மாப்பிள்ளை வந்து ராஜ சேதுபதியோட பேரன்தான் அப்படின்னு வந்து ஒரு பெரிய இடியை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தலையில் உருட்டி தள்ளுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறாங்க. என்ன என் மாப்பிள்ளை இப்படி ஒரு ஆளா அப்படின்னு வந்து நான் நம்ம சந்திராயான் தங்கச்சி சந்தேகப்பட நேரம் எல்லாம் நான் வந்து அப்படி நினைக்கல. ஆனால் நீனும் இப்போ சொல்ல நேரம் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. வேணும்னா அவரோட பிஸ்னஸில் அவருக்கு எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நான் அனுப்பித்தாரேன். அவர் ஒன்றை விட பல மடங்கு கோடீஸ்வர ஆள். எதுக்காக உன் வீட்டில் வந்து இங்கே டிரைவர் வேஷம் போட்டார் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து அவர் வந்து ஒரு பெரிய சாமர்த்தியசாலி தான். அதுவும் இல்லாமல் அவரோட உண்மையான பேர் கார்த்திகேயன். ஏன்டா உங்கள் வீட்டில் ராஜானி பேரை மாற்றிட்டு இருந்தாங்க, அதுவும் வந்து எனக்கு புரியாத புதிர் தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான ஷாக்கிங் நியூஸை கொடுத்துறாங்க அவங்க ஃப்ரெண்டு. நம்ம சாமுண்டேஸ்வரி நினச்சி பார்க்குறாங்க. அவர் வந்து நம்ம ராஜாவை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப்லையும் வந்து அவர் தீயவர் அப்படின்னு வந்து ஒன்றுமே சொல்ல முடியலை. நம்ம குடும்பத்துக்காக தான் அவர் இவ்வளோ வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுகிட்டே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதில் இருந்தெல்லாம் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதே இந்த ராஜா மாப்பிள்ளை தான். அவர் தான் இப்போ என் தொழிலையும் வந்து செய்யார். என் தொழிலை அவர் கையில் ஒப்படைச்ச பிறகு தான் அது அவ்வளோ பெரிய முன்னேற்றமாக வந்திருக்கு. இருக்காத பின்ன சாமுண்டேஸ்வரி அவர் ஏகப்பட்ட பிஸ்னஸை வந்து நடத்திட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சென்னையிலலாம் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அப்படி இருந்தோ ஒரு எளிமையான வாழ்க்கையை உன் வீட்டிலேருந்து வாழ்ந்திருக்காருன்னா அவர் வந்து உங்கள் குடும்பம் மேலே அவ்வளோ பற்றும் பாசமும் வச்சிருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம ராஜா மேலே வந்து எந்த வித கோபமும் இல்லை. என் மாப்பிள்ளை எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வாயாலேயே இந்த வார்த்தையை வந்து வந்துடுச்சுன்னே சொல்லலாம்.